ஹாய் ஹலோ வணக்கம் மாலை முரசு நேயர்களே. கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு இப்படி எல்லா நியூஸையும் ஒரு கலவையாக கொடுக்குற ஷோ தான் நம்ம திரைமுரசு ஷோ. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். வந்த வேகத்தில் ரஜினி, விஜய், விக்ரம், தனுஷ்னு லீடிங் ஆர்டிஸ்ட் கூட ஜோடி சேர்ந்து ஜொலிச்சவங்க தான் நடிகை ஸ்ரேயா. தமிழில் மட்டுமில்லை, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு பல மொழியில் நடிச்சிட்டு வராங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவான நிலையிலும் பல ரசிகர்களுக்கு கனவு கன்னியாக இன்னும் வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஸ்ரேயா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவான நிலையிலையும் பல ரசிகர்களுக்கு கனவு கன்னியாக இருக்காங்க நம்ம ஸ்ரேயா. இவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அவங்க ஆரம்ப காலத்தில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ பற்றியும் அதுக்கு உறுதுணையாக இருந்த நடிகர்கள் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கந்தசாமி படத்தில் நடித்த டைமில் ஒரு சீனுக்காக எக்கச்சக்க டேக் எடுத்து குவிச்சாங்களாம். ஆனால் கூட நடித்த சியான் விக்ரம் அதை பற்றியெல்லாம் அலட்டிக்காமல் ரொம்பவே பொறுமையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்கிறாங்க நடிகை ஸ்ரேயா. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சிவாஜி படத்தில் நடித்த டைம்லையும் ரஜினி தனக்கு நிறைய அட்வைஸ் செஞ்சதா சொல்லியிருக்காங்க நடிகை ஸ்ரேயா. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான படங்களையும் பண்ணுறீங்க, நாளைக்கே இந்த நிலைமை மாறலாம், நீங்கள் தோல்வி படங்களையும் சந்திக்கலாம், ஆனால் என்ன ஆனாலும் ரசிகர்கள் மேலே மரியாதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாராம் நம்ம சூப்பர் ஸ்டார். அந்த அட்வைஸ் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க ஆம்பல் அழகி ஸ்ரேயா. இசைஞானி இசையமைக்க இசைஞானி பயோபிக் கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்படி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கிளி படம் மூலமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு இசைஞானி இளையராஜா. கிட்டத்தட்ட 1400 படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வண்டி நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகியிருக்கு. சோஷியல் மீடியாவில் செம்மையாக தெறிக்க விட்டுட்டு இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கிளி படம் மூலமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு இசைஞானி இளையராஜா. 1400 படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணியிருக்கிற இவர் இன்னுமே பல படங்களுக்கு இசையமைச்சிட்டு தான் வராரு. சமீபத்தில் இவர் இசையமைச்ச வெற்றிமாறனோட விடுதலை, மாடர்ன் லவ், சென்னை சீரீஸ் கூட ரசிகர்களோட பிளே லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் இருந்துட்டு வருது. இந்த நிலையில் இசைஞானி இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறை பயோபிக்காக எடுக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தில் இளையராஜாவா நடிகர் தனுஷ் தான் நடிக்க இருக்காரு. தனுஷை வச்சு கேப்டன் மில்லர் படத்தை எடுத்த அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இதில் சிறப்பு என்னன்னா, இந்த படத்துக்கு இளையராஜாவே இசையமைக்க இருக்காரு. இந்த படத்துக்கான அறிவிப்பை நேற்று நடிகர் தனுஷ் தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் இந்த படத்துக்கான துவக்க விழா சமீபத்தில் நடந்திருக்கு. அந்த விழாவில் தனுஷ், அருண் மாதேஸ்வரன், இளையராஜா ஆகியோரோடு சேர்ந்து நடிகர் கமலஹாசன், சந்தான பாரதி, வெற்றிமாறன், ஆர்வி உதயகுமார் ஆகியோரும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. So yes, sir. So on your right. So on your right. Okay, sir. 83 வயசான ஒரு பாட்டி டெய்லி நாட்டு பாட்டுக்கு பயங்கரமாக ஸ்டெப்பு போடுவாங்களாம். ராஜமௌலி காரு வெல்கம் டு ஜப்பான் சொல்லி வேறு மாதிரி ஜப்பானில் வரவேற்றிருக்காங்க ராஜமௌலி சாரை. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் ராஜமௌலி டைரக்ஷனில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படம் RRR. ஜூனியர் NTR, ராம் சரண், ஆலியா பட், அஜய் தேவ்கன், ஸ்ரேயா, சமுத்திரகனின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியான இந்த படம் தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பேன் இந்தியா படமாக உருவான நிலையில் ரிலீஸ் ஆன எல்லா இடங்கள்லையும் நல்ல வரவேற்பை வாங்கியிருந்துச்சு. கீரவாணி இசையில் உருவான இந்த படத்துடன் நாட்டு பாடலுக்காக கோல்டன் குளோப், ஆஸ்கர் உள்ளிட்ட விருதுகள் கிடைச்சதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் RRR படத்தை ஜப்பான்ல கடந்த 18ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீனிங்குக்கு இயக்குனர் ராஜமௌலி தன்னோட குடும்பத்தோட ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துகிட்ட நிலையில படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜப்பான் ரசிகர்களோட வாழ்த்துக்களையும் வாங்கியிருக்காரு. அதில் ஒரு 83 வயசான ஓல்டு லேடி ராஜமௌலியை மீட் பண்ண வந்திருக்கிறதா சொல்லி ஒரு கிஃப்டையும் லெட்டரையும் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த லெட்டர்ல தனக்கு 83 வயசு ஆகுதுன்னும் தினமும் தான் நாட்டு பாடலை கேட்டு டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லியிருக்கிற அந்த மூதாட்டி ராஜமௌலிக்காக வெல்கம் டு ஜப்பான் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டர்ல ராஜமௌலி காரு வெல்கம் டு ஜப்பான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது சம்பந்தமான தகவலை தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற ராஜமௌலி ஜப்பானில் பரிசா கொடுக்கறதுக்காக செய்யப்படுற ஓரிகாமி கிரேன் ஆயிரக்கணக்கில் செஞ்சு தனக்கு அந்த மூதாட்டி வழங்கினதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்டை கொடுத்துட்டு கொற்ற பணியில் தனக்காக அந்த மூதாட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்ததா நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிற ராஜமௌலி இந்த மாதிரி அன்புக்கு என்ன கைமாறு செஞ்சாலும் ஈடாகாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் சினிமா நியூஸோட மற்ற ஸ்டேட் நியூஸையும் கலந்து கொடுக்குற செக்மெண்ட் தான் சினி எக்ஸ்பிரஸ். வேகத்தில் அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க.
கல்ஹோ நஹோ உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய இயக்குனர் தான் நிகில் அத்வானி. இவர் கடைசியா கடந்த 2021 மும்பை டைரியல் அப்படிங்கிற சீரியல் அமேசான் பிரைம்ல எடுத்திருந்தாரு. இந்த நிலையில அவர் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற படம் வேதா. ஜான் ஆப்ரஹாம், ஷர்வாரி, அபிஷேக் பானர்ஜி, தமன்னா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நிலையில இந்த படம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட டீசர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசர் 9 மில்லியன் வியூஸை நெருங்கி வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் மோகன்லால் நடிப்புல மலைக்கோட்டை வாலிபன் படம் சமீபத்தில் வெளியாகி இருந்த நிலையில இப்போ பிருத்திவிராஜோட டைரக்ஷன்ல லூசிஃபர் 2, இயக்குனர் ஜோஷி டைரக்ஷன்ல ரம்பான் ஆகிய படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில மோகன்லாலோட 360வது படத்தை பத்தி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படத்தை இளம் இயக்குனரான தருண் மூர்த்தி டைரக்ட் பண்ண இருக்காரு. ஆபரேஷன் ஜாவா, சவுதி வேலக்கா ஆகிய படங்களை எடுத்து பாராட்டுகளை வாங்கினவர் தருண் மூர்த்தி. இவர் மோகன்லால் கூட இணைஞ்சிருப்பது எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருக்கு. சல்மான் கானோட தபாங் படம் தமிழ்ல ஒஸ்தியா சிம்பு நடிப்புல வெளியான மாதிரி தெலுங்குல பவன் கல்யாண் நடிப்புல கபர் சிங் அப்படிங்கிற பேர்ல வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்டர் ஹரிஷ் சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த டைரக்டர் 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் பவன் கல்யாண் கூட சேர்ந்து உருவாக்கிட்டு வர்ற படம் தான் உஸ்தாத் பகன் சிங். இந்த படத்துல ஸ்ரீலீலா ஹீரோயினா நடிக்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசர் இப்போ வெளியாகி வரவேற்பை வாங்கிட்டு வருது. இயக்குனர் சங்கரோட சேர்ந்து தன்னோட 15வது படமான கேம் சேஞ்சர் படத்துல நடிச்சிட்டு வர்ற ராம் சரணோட அடுத்த படத்துக்கான லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்துக்கு RC16 தற்காலிக டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை உப்பேனா படத்தை எடுத்த புஜ்ஜிபாபு சனா டைரக்ட் பண்ண இருக்காரு. இந்த படத்தில் நடிகர் சிவராஜ்குமாரும் ஒரு முக்கிய ரோலில் நடிக்க இருக்காரு. AR ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தோட பூஜையில் சிரஞ்சீவி, சங்கர், ரஹ்மான் ஆகியோரோட படக்குழுவும் கலந்துகிட்டது குறிப்பிடத்தக்கது. சுல்தான், டைகர் ஜிந்தா ஹே உள்ளிட்ட பல படங்களை எடுத்த பாலிவுட் இயக்குனர் அலி அப்பாஸ் ஜாஃபர் இயக்கத்தில் அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப் உள்ளிட்ட பலர் நடித்து உருவாகி இருக்கிற படம் படே மியான் சோட்டே மியான். இந்த படத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் வில்லனா நடிச்சிருக்காரு. மும்பை, லண்டன், அபுதாபி, ஸ்காட்லாந்து மற்றும் ஜோர்டன் உள்ளிட்ட இடங்களில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகி இருக்கு. இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற நிலையில் விஷால் மிஸ்ரா இசையில் இந்த படத்தில் இருந்து வல்லா ஹபீபி அப்படிங்கிற பாடல் வெளியாகி 18 மில்லியன் வியூஸை தாண்டி வைரல் ஆகிட்டு வருது. இப்போ அந்த பாட்டோட தமிழ் வெர்ஷனை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. தமிழில் இந்த பாட்டை பாடலாசிரியர் மதுரகவி எழுதியிருக்காரு. வெட்டிங் கிச்சடி, நாருடா டோனோருடா, அற்புதம் ஆகிய படங்களை எடுத்த தெலுங்கு இயக்குனர் மாலிக் ராம் டைரக்ஷனில் உருவாகிற படம் டில்லு ஸ்கொயர். இந்த படம் கடந்த 2022 விமா கிருஷ்ணா டைரக்ஷனில் வெளியான DJ டில்லு படத்தோட அடுத்த பாகமாக உருவாக்கி இருக்கு. இந்த படத்தில் பிரேமம் ஃபேம் அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படத்தில் இருந்து அச்சு ராஜாமணி இசையில் ஓ மை லில்லி அப்படிங்கிற பாட்டோட லிரிக்கல் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. அடா, தேட்டரில் போயிட்டு எதுக்கு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்கணும், வீட்டிலே பார்த்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு தான் இந்த செக்மெண்ட் சினிஃப்ளெக்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சினிஃப்ளெக்ஸ். நடிகர் ரஜினிகாந்தோட 2வது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் கோச்சரியன் படம் மூலமாக டைரக்டராக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தனுஷை வச்சு வேலையில்லா பட்டதாரி 2 படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபுவோட கோவா படத்தை தயாரித்தது மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். ஆனால் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் ஆகாத நிலையில் கொஞ்ச காலம் தயாரிப்பு வேலைகளெல்லாம் தள்ளி வச்சிருந்த சௌந்தர்யா இப்போ அமேசான் பிரைம் கூட சேர்ந்து கேங்ஸ் குருதி புனல் அப்படிங்கிற வெப் சீரிஸை தயாரிக்கிறாங்க. இந்த சீரீஸில் அசோக் செல்வன், சத்யராஜ், நாசர், ரித்திகா சிங், நிமிஷா, சஜயன், ஈஸ்வரி ராவ் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. நோவா எழுதியிருக்கிற இந்த வெப் சீரிஸை அவர் கூட சேர்ந்து தமிழ் பிரபு காளிதாஸ் ஆகியோரும் எழுதுகிறாங்க. இந்த சீரீஸ் சீக்கிரமே அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாக இருக்கு. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோ செம்மையாக கலக்கலாக இருந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இந்த ஷோவோட வரோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார்த்திக் ஹரிபிரசாத்.